ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபம் செய்வோம். ஜெபித்த பிறகு நமக்கு தேவன் வைத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் நீர். எங்களை மன்னிக்கிறவர் நீர். எங்கள் பாவத்திற்கு தக்கதான தண்டனை கொடுக்காமல் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீங்கள் பேசுவதை நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம்ப்பா. அநேகர் காத்திருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு சிறு தொகையான ஒரு ஆட்களாக நாங்கள் காலையில் காத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாட்கள் வர 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 யார் யாரே இதில் இணைக்க வேண்டும், இந்த தரிசனத்தில் இணைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சர்ச், ஸோ நல்லா இருப்பீங்க எல்லாரும். நான் போன வீடியோவில் ஒன்று நான் பேசினேன். என்னென்னா, இந்த வருஷம் பார்த்தீங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ மீண்டும் அதே காரியத்தை நான் பதிவு செய்கிறேன். ரொம்ப வேகமாக முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு காரியம் ஒன்று மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாஸ்டர் பேசின அந்த சபையில் பேசின வீடியோ ஒரு நாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஹெவி. அது நம்மளால் வீடியோ கரெக்டாக கூர்ந்து கவனிக்க முடியாது. தவறு தான் அது. நாங்கள் அதை வரக்கூடிய நாட்களில் சரி செய்திருவோம். லைவ் ஸ்ட்ரீமுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அப்படியே இருக்கிறோம். ப்ரே பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லா விதமான காரியத்தையும் சரி செய்து எங்ககிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க அகெயின், சண்டே ஏங்க வீடியோ போட கேட்டது ஒரு சின்ன பாப்பா, 4th 5th படிக்கிறாங்க. 6 நாளும் உங்கள் வீடியோ வருது, நீங்கள் சண்டேவும் வீடியோ போடணும். நான் சொன்னேன் சண்டே சபையில் இருப்போம் அப்படின்னா, இல்லை நீங்கள் எங்கள் லைவ் ஸ்ட்ரீம் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ மிக விரைவில் அதற்கு வேண்டிய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஜெபிச்சுட்ருக்கோம். தேவனை தேவை சந்தித்துட்டார். மிக விரைவில் லைவ் ஸ்ட்ரீமில் வருவோம். அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டீச்சிங்ஸ். இந்த டீச்சிங் எடுக்காத பாஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, இவாஞ்சலிஸ்ட் இருக்க மாட்டாங்க, ப்ராஃபிட்ஸ் இருக்க மாட்டாங்க, அப்போஸ்டல்ஸ் இருக்க மாட்டாங்க, ப்ரீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஷெப்பர்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. கம்பல்சரி இந்த டீச்சிங்கை எல்லாருமே எடுப்பாங்க. சர்ச், ஐ நீட் டு ஷேர் யூ சம் பர்சனல், ஆவியானவர் துணையோடு சில தனிப்பட்ட காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். வாரத்திற்கு 7 நாள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் நானும் ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல. அகைன் ஐம் டெல்லிங், ஜெபிக்கவும் செய்யலை, வேதம் வாசிக்கவும் செய்யலை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, வரக்கூடிய வாரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நாம் விழப்போகிறோம். தம்பி, காலையில் நல்ல மங்களகரமான ஆஸ்பியஸ் வேர்டாக கொடுப்பேன்னு பார்த்தா, மங்களகரமான வார்த்தையை கொடுப்பேன்னு பார்த்தா, இது என்ன தம்பி போருங்க. நிறைய குட் நியூஸ் உள்ளே இருக்குது, நிறைய குட் நியூஸஸ் உள்ளே இருக்குது. அதான் நான் சொன்னல, இது என்னோட தனிப்பட்ட பர்சனல், நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 7 நாளில் ஏதோ ஒரு நாள் வேதம் வாசிக்கல, தகப்பனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கல, அபிஷேகத்தில் நிறையல, அபிஷேகத்தை மீண்டும் அப்படியே நல்லா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகலை, அந்நிய பாஷை பேசலை, கர்த்தரை உயர்த்தி துதிக்காம, வேத வசனம் வாசிக்காமல் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அடுத்த நாள் அதை ஈக்குவல் பண்ணிட்டா பரவாயில்ல, ஈக்குவல் பண்ணலாம். அந்த ஒரு நாளுடைய பாதிப்பு ஏதோ ஒரு நாளில் காமிக்கும். நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை, பரிசுத்த ஆவியை பற்றி பேசும் பொழுது, அப்போது நான் ஒரு ஊழியத்திற்கு போயிருந்தேன். ரொம்ப அது ரொம்ப இன்டீரியர், எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. அங்கே ஒரு ஊழியத்திற்கு 5 days ஐ வென்ட் தேர். நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த ஊழியத்தில் இருக்கும்பொழுது எனக்கு சடனாக ஒரு துயர செய்தி வந்தது. என்னென்னா, எங்கள் சபையில் இருக்கிற முக்கியமான ஒரு பிலீவர், அதாவது எங்கள் அப்பா பாஸ்டர் எல்லாரையும் நேசிப்பார். அவரும் அந்த லிஸ்ட்டில் ஒருத்தர். ரொம்ப ஏதாச்சும் ஒன்று எங்கன்னா போனோன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் ஃபோன் வரும். கிளம்பிட்டீங்களா, சீக்கிரம் வாங்க. அவர் ஆட்டோ வச்சுட்ருக்காங்க, கிளம்பிட்டீங்களா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு என்கிட்ட என்ன உரிமையில் பேசுவாங்களோ
அதே உரிமை தான் அவங்க கிட்ட. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் என்ன உரிமையில அப்பா கிட்ட இருக்கிறேனோ அதே தான் அவங்களும் இருப்பாங்க. நீங்க இந்த வேர்டுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்க சர்ச்சில் வந்து எங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்க அப்பா கிட்ட என்ன அட்வான்டேஜ் எடுத்து பேசுறேன், அதே அட்வான்டேஜ் தான் மற்றவங்களும் எடுத்து பேசுவாங்க. அட்வான்டேஜ்னா அப்பா, மற்ற காரியம் கிடையாது. ஒரு அப்பா கிட்ட எப்படி மகன் பேசுவார், அதே லெவலில் தான் அடுத்தவங்களும் அப்பான்ற ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க, கூட பேசுவாங்க. பாஸ்டர் ஓகே, மதிப்பு, ஒரு ஆசாரியர் மதிப்பு. ஆனால் என் அப்பா பாஸ்டர் அப்படி தான். ஃபஸ்ட்டு அவங்க என்ன இதில் அப்ரோச் ஆகுறாங்கன்னா, என் அப்பா வந்து பாஸ்டர், அந்த அந்த அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் போகிறாங்க. அப்போ அவர் அங்கே நான் இருக்கிற 3வது நாள் எனக்கு ஃபோன் வருது, அவர் இறந்துட்டார். கொஞ்சம் யோசிங்க, எனக்கு எப்படி இருக்கும். நான் உள்ள ஒரு காட்டு உள்ள இருக்கேன். நான் எப்படி வந்தேன்னு தெரியல. எப்படியோ நான் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி, அங்கேருந்து ஒரு ஆட்டோ வந்து, அங்கேருந்து ஒரு பஸ்ஸு, அப்படி இப்படி ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்து, வீட்டுக்கு வரல, ஸ்ட்ரைட்டாக ஒரு டெத்தில் வந்து ஃபியூனல் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு கீபோர்டு வாசிச்சுட்டு எல்லாம் ஆராதனையை, ஃபியூனல் சர்வீஸ், வர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் பரியல் சர்வீஸு. முந்தின நாள் வந்து ஃபுல்லாக அந்த பாட்டெலாம் பாடுவோம் சபையாக போய், அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கூட போகாமல் நான் அப்படியே ட்ரெயின் பிடிச்சி திரும்ப அந்த ஊழியத்திற்கு நான் வந்துட்டேன். நான் ஃபைனல் டே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 5th டே 2-3 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் சமூகத்தில் வேதம் வாசிக்கலான்னு நான் அமர்றேன். அமரும் பொழுது நான் வாசிச்சுட்டே இருக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் வசனம் 9, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த ஒரு வசனம் தாங்க வாசித்தேன். இந்த அதிகாரத்தை நான் வாசிக்க எடுத்தேன். ஆனால் இந்த 9th verses மட்டும்தான் வாசித்தேன். 1/2 hourக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினதும், அது மாத்திரமில்லாமல் எனக்குள்ள ஒரு வழிந்து ஓடுகின்ற ஒரு சமாதானத்தின் ஆறு. 1 மணி நேரம் அவர் சமூகத்தில் நான் அப்படியே காத்திருந்தேன். ஐ நீட் டு டெல் யூ சம் வேர்ட் மை சர்ச். அவர் சமூகத்தில் காத்திருப்பது எக்ஸலண்ட். ஆனால் எங்கிருந்து அவருடைய பிரசன்னம் உருவாகிறது, அங்கே போய் இருக்கிறது மோர் எக்ஸலண்ட். சொல்கிறேன், 1 மணி நேரம் அவர் பிரசன்னத்திலே இருந்தங்க. அது அவருக்குள்ளேருந்து வருகின்ற ஒரு தன்மை. 1 மணி நேரம் அவருக்குள்ளவே இருந்தங்க. அவருடைய பிரசன்னம் வேற, அவருக்குள்ள இருப்பது வேற. அவருக்குள்ளிருந்து வருகின்றது அவருடைய பிரசன்னம், அவருக்குள்ளவே இருக்கிறன்றது வேற. இந்த ஒரு வசனம் பலமாக எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மோர் தென் 1/2 hour நான் ரொம்ப அபிஷேகத்தில் நிறையப்பட்டேன். நான் குமாரனோடு ஐக்கியமாக இருக்கேன்னு அழைத்திருக்கிறாரு. ஐயோ, ஜீசஸோட ஃபெலோஷிப்பில் இருக்கேன்னு அழைச்சிருக்கிறாரு. இமேஜின், அப்படி ரெவலேஷன்ஸ் ஹெவியாக போயிட்டே இருக்கு. என் தம்பிக்கிட்டேருந்து ஃபோன் வந்தது, இது மாதிரி இறந்தார்ல அண்ணன். ஆமாம், அவருடைய கல்லறைக்கு நம்ம போகணும், ஒரு சில காரியங்கள் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னாங்க. சரி, நான் போனேன். ப்ரேயரை வந்து திரும்ப நான் முடிக்கலை. ஏன்னா 1 மணி நேரம் நான் இந்த ஒரு வசனத்திலே நான் ஊற்றப்பட்டேன். ஆவி ஸ்ட்ரென்த் ஆகிட்டேன். சரி போமே வா அப்படின்னு போயிட்டு கல்லறையில் எல்லாம் சில காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறோம். அப்பா கிட்டேருந்து ஃபோன் வருது, ரத்த சொந்தம், பிளட் ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சடனாக. உடனே நம்ம கிளம்பணும், போகிறதுக்கு 3 மணி நேரம், நான் வரத்துக்கு விழுப்புரம் உள்ள. ஐயோ, கிளம்பணுமேன்னு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம். சர்ச் நம்ப மாட்டீங்க, நாங்கள் போயிட்டு அங்கே அந்த டெத்தை அட்டன் பண்ணிவிட்டு வரும்பொழுது இருட்டு, ஃபுல்லாக கிராமம் இருட்டில் தான் நாங்கள் வரோம். நாங்கள் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வசனம் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வந்தது. இந்த ஒரே ஒரு வசனம் தான் எங்களுக்குள்ள ஆழமாக கிரியை செய்து கொண்டே இருந்தது. நான் இன்னைக்கு பேச வரப்போகின்ற காரியம் எதை பற்றி அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த முழு வேத புத்தகம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. 40 ஆசிரியரை வைத்து இந்த வேதம், பரிசுத்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சர்ச், இந்த கடைசி காலத்தில் நீங்க நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் இது. மிகவும் ஆவியானவர் எனக்கு டீச் பண்ணதை நான் அப்படியே கொண்டு வரேன்.
வேத வசனம் இல்லாம, அவரோடு ஜெபம் இல்லாமல், அவரோடு ஐக்கியம் இல்லாமல், நீங்க வேத வசனம் வாசிக்கிறது மேட்ரு இல்லை. அதுலேருந்து உங்களுக்கு வந்த ரேமா என்ன, ரெவலேஷன் என்ன, வெளிப்பாடு என்ன? இங்கே பாருங்க, நான் ஒரே ஒரு வசனம் தான் வாசித்தேன். அந்த அதிகாரத்தை வாசித்து கூட நான் முடிக்கல. அந்த ஒரு வசனத்தை நிப்பாட்டு அப்படியே ஸ்டாப் ஆனேன். ஓவர்ஃப்ளோக்குள்ளே போனேன். வேத வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். ஆனால் அதிலிருந்து எனக்கு என்ன வெளிப்பாடு வந்ததோ அன்னைக்கு உங்களுக்கு அதுதான் பாதுகாக்கும். வாரத்திற்கு 7 நாள் பிசாசு என்பவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். அந்த வாரம் முழுவதும் நம்மை ஏதாச்சும் ஒரு கேப் கிடைக்குமா? மண்டே பார்த்தா எடுத்து வாசிக்கிறோம், அதுலேருந்து வெளிப்பாடு கிடைக்கு, காக்கப்பட்டுறோம். சரி, செவ்வாய்க்கிழமை மாட்டுவேன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறான், அன்னைக்கு வாசிக்கிறோம், வெளிப்பாடு கிடைக்கு, காக்கப்பட்டுடுறோம். இப்படியே காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். திடீரென்று ஏதோ ஒரு நாள் நான் வேதம் வாசிக்கலன்னு உடனே அந்த வட்டத்திற்குள்ள அவன் வரல, நான் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். தேவனுடைய பிரசன்னத்திற்குள் அவன் வர முடியாது. அவருடைய பிரசன்னத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஒரு பெரிய ஆபத்தில் சிக்க வச்சுட்டான். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், தம்பி வேதம் வாசிக்கிற எல்லாருக்குமே தானே போராட்டம் இருக்கு. யாருக்கு போராட்டம் இல்லை? போராட்டம் இருக்கு, ஆனா சமாதானமா இருக்கிறோம். அந்த போராட்டத்தை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த வட்டத்திற்குள் பிரசன்னமான தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கும் போது பலப்படுத்துகிறாரு. அந்த போராட்டத்தில் நான் பலப்படுறேன். ஆனா வேத வசனம் வாசிக்காத பொழுது அதுல இருந்து வெளியே வந்தோன்னு பலவீனப்படுறேன். ஃபங்க்ஷன் தம்பி, இது என்னக்கான வார்த்தை, இது எனக்கு டீச் பண்ண எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீ வேதம் வாசிக்கலன்னா அப்படின்னு டீச் பண்ண லெசன்ஸ் இது. நான் அது உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க்கு ஊழியமாக தான் போனேன். எனக்கு வேணான்றார், அந்த ஊழியம் வேணான்றார், நீ பண்ணாதன்றார். எனக்கு வேணாம் ஹாப்பி, இல்லைப்பா இந்த ஒரு சில காரியம் சபையில் வேணாம், இல்லை இது சில பொருட்கள் வாங்கணும், எனக்கு வேணாம். எனக்கு தானே வாங்க போகிற? ஆமாம் வேணாம். என்னப்பா வேணும்? வேத வசனம் வாசி, என்கிட்ட வந்து பேச ஹாப்பி. நான் உன்னை எதுவுமே பண்ண சொல்லியே. ஒரு கையில் வேதம் வாசி, ஒரு கையில் ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் விரும்பி கேட்குறது இது 2 தான். வேதவாசி, ஜெபம் செய், அவ்வளவுதான். ஏன்பா? பிசாசு என்பவன் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் சர்ச் ஒரு காரியத்தை எனக்கு ஆவியானவர் டீச் பண்ணார். என்ன காரியம் டீச் பண்ணாருன்னா, சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஜீசஸ் அவனுடைய தலையை நசுக்கிட்டார், அவனுடைய வல்லமையை உரிந்து கொண்டார், அவனுடைய எல்லா விதமான காரியத்தை உரிந்து கொண்டார். ஆனால் அவனால் கிரியை செய்ய முடியும். அந்த கிரியைக்கு வல்லமை இல்லை. ஏன் அந்த வல்லமை இல்லைன்னா, அந்த வல்லமை உரிந்து கொண்டார். ஆனால் அந்த கிரியைக்கு வல்லமை என்னால் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்னா, அவன் கிரியை செய்யறான், நான் மேட்ச் பண்றேன் பாருங்க, இப்போ அவன் ஜெயிக்கிறான். என்ன வா பழத்தை சாப்பிடுன்னு கூப்பிடுறான் பாருங்க, இப்ப நான் சாப்பிட்றேன் பாருங்க, காலி. இப்ப எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அமைதியாயிர, இப்போ அவன் தீங்கான காரியத்தை கொண்டு வரான். ஒரு பவர்ஃபுல் வேர்டு ஒன்று நான் சொல்றேன். இது எனக்கு இன்னைக்கு காலையில் நான் தியானம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்ன வார்த்தை, இதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். சிலுவையில் ஜீசஸ் உங்களுக்காக எனக்கான பாவத்துக்காக மரித்தாரா? நம்முடைய பலவீனத்திற்காக மரித்தாரா? இதுதான் நம்முடைய கடைசி பாவம் என்று வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க தம்பி, ஹாப்பி இதான் கடைசியாக நான் பண்ண பாவம். கண்டிப்பா இருக்கும். இதற்கு பிறகு பரிசுத்த ஆவி பலத்தோட நான் இன்னைக்கு வரைக்கும் டச் பண்ணல. கண்டிப்பா இருக்கும். 2 வருஷம் ஆயிடுச்சு தம்பி, இன்னைக்கு வரைக்கும் அவர் பலப்படுத்துகிறார். இனி தொட வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் பலத்தில் பேசலை, என்னை அவர் பலப்படுத்துகிறார் என்று ஒரு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அந்த கடைசி பாவம் என்று ஒன்று இருக்கும், அதற்கும் சேர்த்து மரித்திருக்கிறார். அதான் அவர் உங்களுக்காக எனக்காக மரித்தது. அந்த கடைசி ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்காக. அதே அடுத்தது சொல்றேன், இன்னொரு காரியத்திற்காக மரித்திருக்கிறார். என்னன்னா, நம்முடைய பலவீனம் ஒன்று இருக்கும். இது வீக்னஸ். ஒன்று கோபத்தில் விழுவோம், இல்லை பாவத்தில் விழுவோம். ஒன்று ஷார்ட் டெம்பராகவும், இல்லை பாவத்தில் விழுவோம். இது 2 தான். பாவம் நம்முடைய சரீரம், ரொம்ப டீட்டெயிலாக நான் பேச விரும்பல, நம்முடைய சரீரத்தில் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருப்போம். இதான் கடைசி தம்பின்னு ஒன்று இருக்கும். இதான் கடைசி ஹாப்பி, நான் செய்த கடைசி பாவம் இதான் ஒன்று இருக்கும். தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இனி நான் செய்யாமல் இருக்கிறேன், நான் இல்லை, அவர் என்னை பலப்படுத்துகிறார். அந்த கடைசி பாவம் ஒன்று இருக்கு பாருங்க, அதற்காக அவர் மரித்திருக்கிறார். அதான் கடைசி. அதற்கு மேலே எதுவுமே இல்லை.
அதே போல என்னுடைய வீக்னஸ் ஒன்று சொல்றீங்க பாருங்க, நீங்க இது என்னோட வீக்னஸ். நான் திடீர்னு கோவப்பட்டுருவேன், திடீர்னு அடிச்சிடுறேன், திடீர்னு தேவையற்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறேன். நான் கோவப்படும் போது நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல, எமோஷனாகி நான் பேசிடுறேன். அப்படி என்று ஒன்று இருக்கு பாருங்க. அந்த வீக்னஸ்க்காக அவர் மரிச்சிருக்கிறார். அத்தோட முடியல. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை ஒன்று சொன்னார் எனக்கு. உன் கடைசி பாவத்திற்காகவும் மரிச்சிருக்கிறேன், உன் கடைசி வீக்னஸ்க்காகவும் மரிச்சிருக்கிறேன். அத்தோட என்னோட மரணம் முடியல அப்படி. அத்தோட மிக முக்கியமான ஒரு மரணம் எனக்காக இருக்கு. நான் மரிச்சிருக்கிறேன் உனக்காக. எதற்காக மரிச்சிருக்கிறேன் தெரியுமா? இந்த பாவமும் இந்த வீக்னஸும் இனி உன் வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது என்றதுக்காக சேர்த்து மரிச்சிருக்கிற, உயிர் தெழுந்திருக்கிறேன். நான் பாவம் பண்ணிட்டேன், நான் மரிச்சிட்டேன், எனக்காக அவர் மரிச்சிட்டார். என்கிட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு. பாவன்றது மாம்சத்தின் ஆசை. ஆனால் வீக்னஸ்ன்றது நம்மகிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கும். கோவப்பட்டுருவோம், 3 நாள் பொறுமையாக இருப்போம், 4வது நாள் கோவப்பட்டுருவோம். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்க சமாதானமாக இருக்கணும்னு நினைக்கிறானா? என்னால் முடியல. எப்பப்பெல்லாம் சமாதானமாக இருக்கணும்னு ஆசைப்படணும், நான் பஸ்ட் ஆகிடுறேன். என்னை தேடியே வீட்டு உள்ளே வருது பிரச்சனை அப்படின்னு. அந்த வீக்னஸ் ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதான் வீக்னஸ் தம்பின்னு. அதற்காகவும் மரிச்சிட்டார். அத்தோட முடியல. இந்த பாவத்தினுடைய பவரும், இந்த பலவீனத்தோடைய பவரும், இந்த நோயோடைய பவரும் இனி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடாது, என்ட்ராகக்கூடாது என்று சேர்த்து மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த காரியம் டெய்லி இதை வாசிச்சிடலாம். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு காரியத்தை கொண்டு வரேன். இப்போ பார்க்குறீங்க நீங்கள். இது என்ன காரியம் அப்படின்னா, 90 நாட்களில் எப்படி பைபிளை முடிக்கணும். நீங்கள் கூகுளில் போனால் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஏகப்பட்ட டேட்டாபேஸ் இருக்குது. எப்படி முடிக்கணும், ஃப்ரம் ஜெனிசஸ் டு ரெவலேஷன், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் எப்படி முடிக்கணும்னு எல்லாத்தையும் கூகுளில் போனீங்கன்னா சர்ச் பண்ண கிடைக்கும். கூகுளில் கிடைக்காதவங்களுக்கு இந்த டிஸ்பிளே நாங்கள் கொடுக்குறோம். பாருங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு என்ன படிக்கணும், 2வது நாளைக்கு என்ன படிக்கணும், அரை மணி நேரம் ஒதுக்கணும்னா முடிச்சிடலாம். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நான் எப்படி இதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னு தெரியுமா? எனக்கு ஆவியானவர் இது எனக்கு யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல. இது ஆவியானவர் எனக்கு டீச் பண்ணார். கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு முறை இது எனக்கு மாட்டுச்சு. இது என்னன்னு சர்ச் பண்ணால் 90 டேஸில் எப்படி வேதத்தை முடிக்கணும் போது எனக்குள்ள ஒரு ஆவியானவர் வாசிக்க ஆரம்பினேன். நான் வருஷம் கர்த்தர் கிருபையில் அட்லீஸ்ட் 2 முறை இல்லை 3 முறை முடிச்சிடுவேன். இப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் எப்படி நான் முடிச்சிடுவேன், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எப்பப்பெல்லாம் குறையுதோ, இந்த டேட்டா பேஸ் எப்பப்பெல்லாம் நான் லிசன் பண்ணாமல் இருக்கிறனோ, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஏதோ ஒரு இஷ்யூவில் நான் மாட்டிடுவேன். எதனா ஒரு தீமையான காரியம் நான் கேள்விப்படுவேன். எதனா பிரச்சனை என்னை தேடி வரும், எதனா ஒரு சமாதானம் கேடும், எதனா ஒரு போராட்டம் வரும். ஆனால் நான் தினமும் இதை வாசித்து என்ன எனக்கு தேவன் வச்சுருக்கான்னு பேசும் பொழுது, அவருடைய சமூகத்துக்குள் நுழையும் பொழுது நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். ஸோ உங்களுக்கு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை எங்களை நீங்கள் இதை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா, இதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தைரியமாக அனுப்புங்க. நாங்கள் இது உங்களுக்கு அனுப்புகிறோம். ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இன்னிலிருந்து இதை நீங்கள் ஆரம்பிங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த நவம்பருக்குள்ளே டிசம்பர் நீங்கள் முடித்து 2027 நீங்கள் நுழையும் பொழுது ஒரு பெரிய ஹாப்பினஸோடு நுழையணும். என்ன தெரியுமா? ஏதோ யூடியூப் சேனலில் வந்ததுங்க, ஏதோ ஒரு வாலிப மகன் பேசினா, அவங்க பாஸ்டர் இதை போட சொன்னாராம், அவர் தான் தேங்க்ஸ் பண்ணணும். இதனால் நான் வேதத்தை முடித்தேன், இந்த வருஷம் நான் முடித்தேன் அப்படின்ற ஒரு பேரோட நுழைவோம். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவி நமக்கு அதில் அளவில்லாமல் பேச ஆரம்பிப்பார். ஸோ இப்போ நான் போட்ட அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இமேஜ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை கூகுளில் இருக்குது தம்பினா எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அனுப்புறது நாங்கள் ரெடி. இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிங்களாலும் இருக்குது. ஆமென். நான் ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை கவனிங்க. வேதம் எவ்வளோ முக்கியமானது, தேவன் எவ்வளோ வேதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 6. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைக்காலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துருவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறாரே. இதை குறித்து எங்கள் பாஸ்டர் சபையில் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தார். இதுதான், இப்படி தான் கட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே கையில், இப்படி தான் கட்டியிருப்பாங்க. டெஃப்லின்னு சொல்லுவாங்க. இதை எழுதி எங்கள் பாஸ்டர் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தாங்க. நம்ம அவளை எடுக்க வராது, அவங்க தான் அவளை எடுப்பாங்க. அது என்னென்னா, வசனங்களை எழுதி கையில் வச்சுப்பாங்க. தலையில் அந்த வசனங்களை எழுதி அது உள்ளே போட்டு வசனத்தை அது உள்ளே வச்சுப்பாங்க. வீட்டு உள்ளே வரும்போது வசனம் எழுதியிருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, கம்ப்ளீட்டாக தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முழுக்க முழுக்க நீ நினைப்பாதான் நீ இருக்கணும். நீ எகிப்தில் அடிமையா இருந்த, நான் தான் வெளியே கொண்டு வந்தேன், நீ என்னை மறக்கக்கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். சர்ச், வேத வசனம் இல்லாம, அவரோடு ஜெபம் இல்லாம நீங்க நான் சர்வைவ் பண்ண முடியாது. நீங்க நான் அவரோடு அதிகமான ஐக்கியம் இருக்க பட அதிகமாக நெருங்க ஒருத்தனுடைய முகம் வேறுபடும். அவன் ஏதாகிலும் செய்ய முடியுமா என்று ஒவ்வொரு நாளும் வகை தேடிக்கொண்டிருப்பான். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஜீசஸ் சொல்வாரு, சில காலம் ஜீசஸ் விட்டு அவன் ஓய்ந்திருந்தான். அப்பனா என்ன அர்த்தம்னா, வருக வரைக்கும் அவன் இருப்பான். அவனை எதிர்த்து, அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து, அவனுடைய யோசனைகளை எதிர்த்து நம்ம போட்டியிட முடியும் அப்படின்னா, ஜெயிக்க முடியும்னா, அதற்கு ஒரே ஒரு சோர்ஸ் மாத்திரம் தான் அந்த பூமியில் இருக்கு. அது என்ன சோர்ஸ்னா, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பரிசுத்த வேதாகமும் அவர் பேசின வார்த்தை. இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். I need to tell you something. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீது யாரு? வனாந்திரத்தில் ஆடு மேய்த்தவர், சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கோலியாத்தை கொன்றவர், சிங்கம் கரடி கொன்றவர். ஆனால் யாரு தாவீதை ஏவிட்டா? அப்ப தாவீது பரிசுத்தமே இல்லையா? நீ இல்ல. இது குறித்து பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஆழமாக எடுத்திருக்கிறாங்க. நம்ம அவ்வளோ ஆழத்துக்கு போலனாலும் நமக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம். பிசாஸ் என்பவன் ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் கிடைக்குமா, நீங்கள் தேவனோட அதிகமாக நெருங்கிட்டீங்க, நீங்களும் அவரும் ஒன்றாயிட்டீங்க அப்படின்னு போயிடுவானா, அப்போ தான் இன்னும் இன்டென்ட்டாக மோதிட்டு இருப்பான். நான் இந்த காரியத்தை குறித்து கேட்டேன். காத்து கிட்ட கர்த்தர் 3 காரியத்தை சொல்லுவார்.
உன் சத்துரு பின்தொடரணுமா, கொள்ளை நோய் வரணுமா, இல்லை வியாதி வரணுமா, இப்படி இப்படின்னு கேட்பாரு. ஜனங்களை இது பண்ணுமா அப்படின்னும் பொழுது அப்போ அவர் சொல்லுவார், வசனம் 12, 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடு போக செய்யும் 3 மாதம் சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். இப்போ வசனம் 13, அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பனாக என்றான். கேட்ட ஆவியானவரே, எதுக்கு என்ன பண்ணாரு? கவுண்ட் தான் பண்ணார். சில பேர் சொல்கிறாங்க பரிசுத்தவான்கள் தன்னுடைய யூத கோத்திரத்தை அவர் கவுண்ட் பண்ணார். நிறைய காரியங்கள் அதனுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியம் இருக்குது. ஓகே, நான் கேட்டேன், ஆவியானவர் கவுண்ட் தானே பண்ணார், அதை நீங்கள் திட்டி விட்டுருக்கலாமே, ஏன் அவ்வளோ ஒரு உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவ பனிஷ்மெண்ட்டு, கொடிய பனிஷ்மெண்ட்டு. ஒரு நாள் களத்து மேட்டில் எபூசின் களத்து மேட்டில் நின்றுட்டுருப்பார், பட்டயத்தை வைத்து கொண்டு நின்றுட்டுருப்பார். அப்போ தாவீது பார்த்துருவார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு நடந்ததை நான் என்னோடய பர்சனல் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சில சமயம் நாம் தவறு செய்யும் பொழுது ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுப்பார். இதற்கு பிறகு எங்கன்னா தாவீது ஜனத்தை தொகையிட்டாரா? தாவீதுக்கு ஒரு காரியம் எல்லாருக்குமே தெரியும். உரியா விஷயத்தில் என்ன நடந்தது, உரியா விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும். அது ஓகே. ஆனால் என்ன பண்ணார் கர்த்தர்? பிறந்த குழந்தைய அடிச்சாரா? அதற்கு பிறகு என்ன தாவீது ஏதாச்சும் வாசிச்சு பாருங்க, இல்லையே. இதற்கு பிறகு எதுவும் தொகையிடலையே. எதற்காக வேத வசனத்தை வாசிக்க சொல்றாரு தாவீது? இரவும் பகலும் வேதத்தில் ஏன் தியானமா இருப்பேன்னு சொல்றாரு? அதுதான் உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த மெசேஜ் இதுதாங்க. இது கண்டிப்பாக நாளைக்கு வேறு வார்த்தை வரும். இது சம்பந்தமாக இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூடியூப் சேனல் ஏதோ பப்ளிசிட்டி ஆகணும் இப்படி அப்படின்னு அதுக்காக இல்லை, வேறு எந்த சோர்ஸுக்காகவும் இல்லை. முழுக்க முழுக்க இருதயம் மாற்றப்படணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மாற்றப்படணும். எவ்வளோ பிளெஸ்ஸிங்கான பீப்புள் நீங்கள் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, நானும் தினமும் உங்கள் சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்கு வேண்டிய வார்த்தை எடுத்துகிட்டு நானும் பலப்படுறேன். எனக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் வருகிறது. நீங்களும் ஏகப்பட்ட மாற்றத்தோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள். அது நடுவில் இது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மை சர்ச், ரீட் தி பைபிள். ஒரு நாள் கூட வேதம் வாசிக்காமல் இருக்காதீங்க. Can I tell you some good news? இந்த வருஷம் முடிந்து 2020 நீங்கள் போகும்பொழுது அநேகர் பரிசுத்த ஆவியை பலமாக பெற்றுக்கொண்டு இந்த வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை எப்படி அப்போஸ்தலர் சொல்கிறார், கண்கள் திறக்கப்படணும், பிரகாசமான கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அது மாத்திரமல்லாமல் பக்தன் சொல்லுவார், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க ரகசியத்தை அறிந்து கொள்ள அப்படின்னு. அதுபோல் பிரகாசமான மனக்கண்களை பெற்றுக்கொள்வோம். நானும் வேதத்தை வாசிக்கிறேன், நீங்களும் வேதங்களை வாசிங்க, மறந்துடாதீங்க. தினமும் வேதம் வாசிப்போம், அதில் ஞாபகமாக இருப்போம், ஜெயம் எடுப்போம். அதுதான் பாதுகாப்பு. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நபர். ஆனால் பிசாசு சாத்தான் ஏவன உடனே தொகையிட்டாரு. ஆனால் கர்த்தர் விடலையே, தண்டித்தாரு. ஏன் உங்களுக்கு எனக்கும் சில சமயம் தவறு பண்ணும்போது தண்டனை பெருசாக இருக்குன்னா அப்போ தான் அடுத்த முறை நம்ம செய்ய மாட்டோம். நீங்கள் தப்பித்து கொள்ளணுமா, உங்கள் பலவீனத்தில் தப்பித்து கொள்ளணுமா, பாவத்தில் தப்பித்து கொள்ளணுமா, எல்லாத்தையும் தப்பித்து கொள்ளணுமா, டெய்லி பைபிள் வாசிப்போம், தினமும் வேதம் வாசிப்போம். போனதெல்லாம் போட்டோம், இன்னிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த டேட்டா பேஸை நாங்கள் இந்த பிளானரை உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். கூகுளில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணால் கிடைக்கும். 90 நாட்களில் எப்படி வேதத்தை முடிக்க வேண்டும் என்று தேடி பாருங்கள், இருக்குது, வேதம் வாசிங்க. ஸோ காட் பிளஸ் யூ. கேன் வி ப்ரே? அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய பெரிய கிருபைகளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி. உம்முடைய வசனமே சத்தியம். நீதிமான் விசுவாசித்தினால் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். அது எங்கேருந்து வாசித்தோம்? வசனத்திலிருந்து. அது எப்படி கற்றுக்கொள்கிறோம்? நீங்கள் பேசியிருக்கீங்க.
இந்த வேதம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் பலப்படுத்துங்க. அநேகர் வேதம் வாசிக்காமல் இருந்தாங்கன்னா மீண்டும் அவங்க எழுந்து வாசிக்க நீங்கள் அந்த ஒரு ஏவுதலை கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக இந்த வேதத்தை ஒரு முறையாவது முடித்து நுழைய என் தகப்பன் நீங்கள் துணை உதவி செய்யுங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. See you tomorrow.